சற்றுமுன் வெளியான தகவல். பணிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரரா நீங்கள்? உங்கள் வீட்டில் அரசாங்க ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறார்களா? அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்கு தான். பொது குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை, மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் 2021 தொடர்பாக 2 முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தின் மேம்படுத்தப்பட்ட விகிதம் குறித்து DPPW ஒரு தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வு பெறும் வயது 60 வயதை தாண்டிய வழக்குகளில் வழிகாட்டுதலை கோரும் பல குறிப்புகள் மற்றும் RTI விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்துதல் வந்துள்ளது. அந்த வகையில் 65 வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற 60 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதிய வயதுடைய ஊழியர்கள் தொடர்பான கவலைகளுக்கும் இந்த குறிப்பாணையில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய விகிதம் 7 ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் 61 வயதை அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓய்வூதிய வயது 60 அல்லது 65 வயது என எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று DPPW தெளிவுபடுத்தியுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.